இது நல்லா இருக்கு பாருடி. இங்க பாரு. நீ வாயாடி. அவர் ஒன்னும் என்ன மறக்கவே இல்ல. வேலை செய்யற இடத்துலயும் ஏன் ஞாபகமாவே இருக்காராம். அங்க வேற ஒரு பொண்ண ரோஹிணின்னு கூப்பிட்டுட்டாரா? தனியா இருக்கும்போது கைய ஆட்டி ஆட்டி ரோஹிணி ரோஹிணின்னு பேசிக்கிட்டே இருந்தாரா? நம்பிட்டோம். எனக்கா? ஆமா நம்பிட்டோம். எப்படியோ அவர் ஒண்ணு மறக்காம இருந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான். என் மனசுதான் எப்போ நிழல் மாதிரி அவரையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கே. அவர் எப்படி என்ன மறக்க முடியும்? வணக்கம் சார். வாங்க அங்கிள். வாங்க ஆண்டி. ஹாய். ப்ளீஸ் கம். ப்ளீஸ். அருண் என்னுடைய பையன். இது என் பொண்ணு நர்மதா. இவங்க 2 பேர் தான் என் உலகமே. ஹாய், ஐ எம் வர்ஷா. நைஸ் மீட்டிங் யூ. வாடி என் 500 கோடி ரூபாய் தேவதையே. உனக்காக தாண்டி இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை பார்த்துட்டேன்ல, இந்த ஜென்மத்துல உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். அருண், டேய் அருண், இப்பதான் வர்ஷாவை பார்க்குற, அதுக்குள்ள கனவுக்கு போயிட்டியா? கனவுக்கெல்லாம் போகலப்பா. இவ்வளவு சின்ன வயசுல அப்பாவை இழந்துட்டாங்களே, தனியா எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்கங்கிற கவலைக்கு போயிட்டேன். ஃப்ராடு இப்படி போய் பேசுறான் பாரு. இன்னைக்கு பேசுவான். எதையும் நம்பிராத வர்ஷா. தம்பி, இனிமே எதுக்கு அவங்க தனியா கடந்து போராட போறாங்க? அதான் நீங்க கூட இருக்க போறீங்களா? எஸ் அங்கிள், இட்ஸ் ட்ரூ. ஃப்ராட். வேற ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன்ல உங்க 2 பேரும் மீட் பண்ண வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா உடனே மீட் பண்ணணும்னு அருண் விருப்பப்பட்டனால இன்னைக்கே மீட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல அங்கிள். தி சூனர் இஸ் த பெட்டர். நானும் இதெல்லாம் சீக்கிரமா நடந்துரும் தான் நினைச்சேன். எடுத்துக்கோங்க. இந்தா அவனுக்கு கூட. என் பையன் பிடெக் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கான். கேம்பஸ்லயே அவனுக்கு ஜாப் வந்துச்சு. நான் சொந்தமாக தான் பிஸ்னஸ் பண்ணோன்னு அந்த வேலையை வேண்டான்னு சொல்லிட்டான். அப்போ இருந்து ஏதாவது பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறதா அவனுடைய வேலையை. எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் அருண்? எனிதிங் சேலஞ்சிங். யாராவது ஏதாவது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அதை எடுத்து பண்றது தான் என்னோட ஹாபி. இன்ட்ரெஸ்டிங். நிறைய சேலஞ்ச் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு தம்பிங்க. ஐ அம் வெயிட்டிங் அங்கிள். அவன் சொல்றது எல்லாம் பொய் வர்ஷா. அவன் சொல்ற எதையும் நம்பாத. அவனுக்கு சொத்து மேலதான் கண்ணு. எல்லா பொண்ணுங்களையும் ஏமாத்துறதுதான் அவனோட வேலையே. தயவு செஞ்சு அவனை நம்பாத வர்ஷா. நர்மதா பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே. அவ சென்னையில வில்லேஜ்ல. நான் சொல்றேன் வர்ஷா. நான் பிஎஸ்சி சைக்காலஜி ஹானர்ஸ் முடிச்சிருக்கேன். சென்னையில ஒரு ஐடி கம்பெனில சைக்காலஜிஸ்டா இருக்கேன். நீங்க வில்லேஜ்ல இருக்கிறதா அம்மா சொல்றாங்க. சென்னை தான். பட் நான் ஒர்க் பண்ற ஐடி கம்பெனி கொஞ்சம் ரிமோட்டா வில்லேஜ் சைடு இருக்கும். அதனாலதான் அம்மா வில்லேஜ்ங்கறாங்க இல்லம்மா? அப்படியா? குவைட் இன்ட்ரெஸ்டிங்.
அப்பா கிட்ட சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்க, அம்மா கிட்ட வில்லேஜில் இருக்கேன்னு சொல்லியிருக்க. எல்லாம் அந்த கதிரை கரெக்ட் பண்ணுறதுக்கு தானே. வீட்டில் நான் மட்டும்தான் கேடின்னு பார்த்தேன். நீ பெரிய கேடியா இருப்ப போல இருக்க. வர்ஷா மேடம் இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாமே கொஞ்சம் வேகமா நடந்தா நல்லா இருக்கும் சார். அதனால நிச்சயதார்த்தம் எப்ப வச்சுக்கலாம்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணிடுவேன். இப்பதான் ஜோசியரை பார்த்துட்டு வந்தோம். 22ஆம் தேதி நாள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கே வச்சுக்கலாம். உனக்கு 22ஆம் தேதி ஓகே தானம்மா? அங்கிள், டு பி ஃப்ராங்க், எனக்கு பர்டிகுலரா எந்த விருப்பமும் இல்ல. என் அப்பா என்னை விட்டுட்டு போனதுல இருந்து என் உலகமே கலைஞ்சு போன மாதிரி இருக்கு. எனக்கு எது சரி எது தப்புன்னு கூட தெரியல. சரியா முடிவு பண்ண முடியல. நான் ரொம்ப அதிர்ச்சியில இருக்கும்போது என்னால சரியா யோசிக்க முடியாதுன்னு தான் என் அப்பா உங்க பொறுப்புல என்னை விட்டுட்டு போயிருக்காரு. நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதை நான் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அதனால நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணுங்க. கண்டிப்பா நாங்களும் உனக்கு நல்லதமா செய்வோம். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு ஆண்டி. பேசலாம். என்ன என்னடா? எனக்கு வர்ஷா கூட தனியா பேசணும். என்னடா பேசுற? என்னடா எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா பேசு. வர்ஷா ரொம்ப போல்டான பொண்ணு. எங்க வர்ஷா கிட்ட அவன் தனியா பேசணுமா? என்னம்மா உனக்கு ஓகேவா? ஓகே அங்கிள், இதெல்லாம் இப்ப காமன் தானே. சரி, 2 பேரும் போய் பேசிட்டு வாங்க. ம். ராமநாதன் உட்காருங்க. ஆ, தனியா போய் என்னென்னலாம் போய் சொல்ல போறானோ. இவன் எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னே தெரியலையே. மகேஷ், ஏன் கூடவே இருந்திருக்கலாமே. ஏன் போயிட்டீங்க? நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா?